நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 7.3 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஆல் த ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ நமக்கு இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிட்டு அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஈக்குவலண்ட்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டயக்ராம் வச்சே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ எல்லாமே பேசிக்கலி ஒரு சர்க்கிள்ஸ் தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க? 2 parts. 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. 1/2. நெக்ஸ்ட் செகண்ட் சர்க்கிள் பாருங்க. செகண்ட் சர்க்கிள் வந்து எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க? 4 parts. 4 பார்ட்ஸ். ஸோ டோட்டல் நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஷேடட் பார்ட் வந்து 2 parts. 2 பார்ட்ஸ். ஸோ 2/4. தேர்ட் சர்க்கிள் பாருங்க, எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க? 6 parts. 6 parts. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 6, ஷேடட் பார்ட் வந்து 3. அண்ட் லாஸ்ட் சர்க்கிள் இது வந்து நமக்கு 8 parts. 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. 4 பார்ட்ஸ் வந்து ஷேடட் போர்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து சர்க்கிள் தான். பட் சர்க்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து 2 பார்ட்டாக பிரித்து ஹாஃப் மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து 2/4, தேர்ட் ஒன் வந்து 3/6 அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து 4/8. இது எல்லாமே ஈக்குவல் தான். பட் அந்த ஷேட் பண்ணதும் டிவைட் பண்ண போர்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லா ஃப்ராக்ஷன்ஸையுமே நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மாற்றி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 1/2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/2 தான். இதுக்கு மேலே இது ரெண்டும் சேம் டேபிள்ஸில் வந்து கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள், 2/4ன்றது 2 டேபிள்ஸில் போகும். 1 2 is 2, 2 2 are 4. ஸோ இது உங்களுக்கு 1/2 கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன் வந்து 3 டேபிள்ஸில் போகும். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ இதுவும் நமக்கு 1/2 வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸில் போகும். 1 4 is 4, 2 4s are 8. ஸோ இதுவும் 1/2, இதுவும் 1/2, இதுவும் 1/2, இதுவும் 1/2. ஸோ எல்லா சர்க்கிள்ஸுமே வந்து இப்போ இது 4 பார்ட்ஸ் இருக்குதுன்னா இதில் வந்து ஹாஃப் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இதில் 6 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 பார்ட்ஸ் இதுலேயே ஹாஃப் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இதில் 8 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயே ஹாஃப் தான், அதாவது 4 பார்ட்ஸ் மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவல். இதுதான் நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. இதுவும் சேம் தான். அவங்க ஃபிகர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிட்டு அது ஈக்குவலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பாருங்க, இதுக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு? 12. ஷேடட் பார்ட்டு 4. இதுக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு? 9. ஷேடட் பார்ட்ஸ் 3. இதுக்கு டோட்டல் பார்ட்ஸ் 6. ஷேடட் பார்ட்ஸ் 2. இதுக்கு டோட்டல் பார்ட்ஸ் 3. ஷேடட் பார்ட் 1. இதுக்கு டோட்டல் பார்ட்ஸ் 15. 5 10 15. ஷேடட் பார்ட் 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 4/12 எடுத்தோம்னா நமக்கு 4 டேபிள்ஸில் வரும். 1 4 is 4, 3 4s are 12. ஸோ இதுக்கு வந்து 1/3 வருது. இது வந்து 3 டேபிள்ஸில் 1 3 is 3, 3 3s are 9, 1/3. இது 2 டேபிள்ஸில் 1 2 is 2, 3 2s are 6. இது வந்து மேக்ஸிமம் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது? 6/15. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். இது வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 2/5. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. பட் இது மட்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது. நமக்கு வந்து எல்லா ஃப்ராக்ஷன்ஸையும் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க ஈக்குவலண்ட்டா அப்படின்னு. ஸோ ஒரு இது ஈக்குவல் ஆகலைனாலுமே நம்ம வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு தான் நம்ம ஆன்சரில் போடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பாருங்க. ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் பேர் அப் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் ஈச் ரோ. ஸோ இது வந்து ஒரு ரோ, இது வந்து ஒரு ரோ, 2 ரோஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம அந்த ரோக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் பேர் அப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம பார்க்கலாம். ரோ 1. ரோ 1ல் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் பாருங்கள். இதில் டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது? 1 இருக்குது. 1/2.
நெக்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. ஷேடட் பார்ட்ஸ் வந்து 4 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஃபிகருக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 9. ஷேடட் பார்ட் 3. ஃபோர்த் ஃபிகருக்கு டோட்டல் பார்ட் 8. ஷேடட் பார்ட் 2. இந்த ஃபிஃப்த் ஃபிகருக்கு டோட்டல் பார்ட்ஸ் 4. ஷேடட் பார்ட் 3. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸில் 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2/3. ஃபர்தராக இது பண்ண முடியாது. இது 3 டேபிளில் 1 3 is 3, 3 3s are 9. ஸோ 1/3. இது 2 டேபிள்ஸில் 1 2 is 2, 4 2s are 8, 1/4. இது வந்து 3/4. மேக்ஸிமம் இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இந்த ஃப்ராக்ஷனுக்கு. இப்போ நம்ம ரோ 1 பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 பாருங்கள். ரோ 2க்கு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். இப்போ ரோ 2க்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபிகருக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது? 18 இருக்குது. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரே வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ஒரு பார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ 18 பார்ட்ஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஷேடட் பார்ட் எவ்வளவு இருக்கு? 6. நெக்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு டோட்டல் பார்ட் 8. ஷேடட் பார்ட் 4. நெக்ஸ்ட் இதுக்கு டோட்டல் பார்ட் 16. ஷேடட் பார்ட் 12. இதுக்கு டோட்டல் பார்ட் 12. ஷேடட் பார்ட் 8. இந்த இதுக்கு டோட்டல் பார்ட் 16. ஷேடட் பார்ட் 4. இப்போ நம்ம வந்து ரோ 2க்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 6/18 இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணோன்னா 6 டேபிள்லே வரும். 1 6 6 6, 3 6 are 18. ஸோ 1/3. இது 4 டேபிள்ஸில் வரும். 1 4 is 4, 2 4s are 8. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 6 2s are 12, 8 2s are 16. அகைன் ஒரு 2 டேபிளில் பண்ணுறப்போ 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 3/4 வரும் இந்த ஃப்ராக்ஷன். இது வந்து 2 டேபிள்ஸில் பார்க்குறப்ப 4 2s are 8, 6 2s are 12. அகைன் பண்ணுறப்ப 2 2s are 4, 3 2s are 6. இது வந்து நமக்கு 2/3 வரும். இது வந்து 4 டேபிள்ஸ்லேயே வரும். 4 4s are 16. ஸோ 1/4. ஸோ இப்போ நம்ம இதுக்கும் நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்ம் எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் எழுதுனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ரோ 1 ரோ 2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இது வந்து சிம்பிளிஃபைட் பண்ணாமல் இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன். சிம்பிளிஃபைட் பண்ண ஃப்ராக்ஷனை வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4/6 இதை சிம்பிளிஃபைட் பண்ணால் 2/3. 3/9 இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து 1/3. 2/8ஓட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து 1/4. 3/4 3/4 தான். அதே மாதிரி ரோ 2ல் 6/18ன்றதுக்கு 1/3. 4/8க்கு வந்து 1/2 சிம்பிளிஃபைட் ஃபார்ம். 12/16க்கு 3/4. 8/12க்கு வந்து 2/3. 4/16க்கு வந்து 1/4. இப்போ நம்ம வந்து பேர் பண்ணணும். இப்போ இந்த 1/2ன்றது ரோ 2ல் வந்து 1/2 வந்து இந்த 4/8 ஃப்ராக்ஷனுக்கு வந்து. ஸோ இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4/6ன்றது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணுறப்ப நமக்கு 2/3. இங்கே 2/3 இங்கே வருது. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்ம பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3/9 இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணுறப்ப 1/3 வருது. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்ம பேர் பண்ணிடலாம். இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 2/8 வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணுறப்ப 1/4 வருது. அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 3/4ன்றது நம்ம ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் இதுக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்பர் 3 பாருங்கள். ரீப்ளேஸ் அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை த கரெக்ட் நம்பர். ஏசம் பாருங்கள். 2/7 = 8 by பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2/7 அப்படின்றது நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இந்த நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 2ஓட நமக்கு வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும். அப்போ 7ஓட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 28 வரும். 7 4s are 28 இஸ் த ஆன்சர். ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் இது. நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ பி சம் பாருங்கள். 5/8 இருக்குது. ஸோ இதுவுமே இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. 5/8ன்றது ஃபர்தராக வந்து சேம் டேபிள்ஸில் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். அதே 2வை நம்ம வந்து டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 2s are 16.
ஸோ நீங்கள் இப்போ இது கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 10/16 வந்து நீங்கள் எடுத்து கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் வந்து 5 2s are 10, 8 2s are 16. ஸோ நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனும் அதே மாதிரி பாருங்கள். இப்போ 8/28 இருக்குது. இதை நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா 4 2s are 8. இது எத்தனை டைம்ஸ் வரும்? 14 டைம்ஸ் வரும். அகைன் இதை கேன்சல் பண்ணோன்னா 2 2s are 4, 7 2s are 14. நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் வந்துருச்சா? ஸோ இதுக்கு இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஸோ அதனால இந்த மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கணும், இது வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் இப்போ இதோட 4 மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதோடையும் 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த மிஸ்ஸிங் நம்பர் கரெக்டாக கிடச்சிரும். இப்போது சிசம் பாருங்கள். சிசம் வந்து 3/5 இருக்குது. இதுவும் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து எதோட மல்டிப்ளை பண்ணால் 20 வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 5ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். அதே 4 வந்து நியூமரேட்டர்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 3s are 12. இப்போ 12/20 இஸ் த ஆன்சர். இந்த 12/20 நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு அகைன் கிடச்சிரும். 6 2s are 12, 10 2s are 20. அகைன் 2 டேபிளில் பண்ணுறப்போ 3 2s are 6, 5 2s are 10. 3/5 கிடச்சிருச்சா? ஸோ இந்த 3 சம்மும் ஒரு கேட்டகரி. இந்த 2 சம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை. 45/16ன்றது நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம் 5 டேபிள்ஸ்லாம். ஸோ இது சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை. இந்த 45 வந்து 15 நமக்கு கிடைக்கணும்னா 45 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 15 கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ அதே 3ஆல் இந்த 60யவும் நம்ம டிவைட் பண்ணணும். 60 டிவைடட் பை 3 நமக்கு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இப்போ நீங்கள் இதையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம். கேன்சல் பண்ணி பார்த்தோம் ரெண்டையுமே நீங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 சைடு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த ஆன்சரையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ 45/60 இருக்குது. 45/60 இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15/20 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கண்டுபிடிங்க. 5 டேபிள்ஸில் வரும்ல, எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். இது வந்து 12 டைம்ஸ் வரும். அகைன் இது 3 டேபிள்ஸில் போகும். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இந்த சைடு வந்து நமக்கு என்ன வருது? 3/4 வருது. நெக்ஸ்ட் இந்த சைடு நமக்கு பார்க்கணும். இது வந்து இதுவும் அதே மாதிரி 5 டேபிள்ஸில் போட்டோன்னா 3 5s are 15, 4 5s are 20. ஸோ 3/4 வந்துருச்சா? ஸோ அப்போ 2 ஃப்ராக்ஷனும் நமக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை, ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லைன்னா டிவைட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்றத பார்த்து மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். 18/24 இருக்குது. இந்த சைடு வந்து நியூமரேட்டரில் மிஸ்ஸிங் பாக்ஸ் இருக்குது, கீழே வந்து 4 இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இங்கே நமக்கு வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இல்லை. ஸோ வந்து டிவிஷன் இந்த நம்பரோட எதை டிவைட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 24 அப்படின்றது வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் 4 வருமா? அப்போ அதே 6ஆல் நம்ம வந்து நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணணும். ஸோ 18 6ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 3 6 are 18. ஸோ இங்கே வந்து 3 வரும். இப்போ நீங்கள் வந்து இது சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3/4 வரும். ஸோ இதை வந்து 2 டேபிளில் பார்த்தோம்னா 9 2s are 18, 12 2s are 24. அகைன் 3 டேபிளில் பார்க்குறப்ப 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 3/4 இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிவிஷன் கண்டுபிடிக்கிற இந்த 6 அப்படின்றத நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அதையும் ஆப்போசிட்டாக பண்ணால் நமக்கு டிவிஷன் பண்ணுற நம்பர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/5 ஹேவிங் ஏசம் வந்து டினோமினேட்டர் வந்து 20 கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் நமக்கு டைரெக்டாக வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி டினாமினேட்டர் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஃப்ராக்ஷனுக்கு நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த 3/5க்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3/5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு டினாமினேட்டர் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டிய நம்பர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 5ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்? 4. ஸோ 5 4s are 20. அதே 4 வச்சு நம்ம நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s are 12. இப்போ 12 இஸ் த ஆன்சர். இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3/5 கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றது வெரிஃபிகேஷன் மெத்தட்.
நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, நியூமரேட்டர் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே 3/5க்கு தான் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 3/5 இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இந்த நம்பரோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். 3. 3 3s are 9. அதே 3 வந்து நம்ம டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றப்போ 5 3s are 15. 9/15 is the answer. நெக்ஸ்ட் சி சம் பாருங்க, டினாமினேட்டர் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 3/5 equal to டினாமினேட்டர் வந்து 30 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து நியூமரேட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுவும் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான். ஸோ 5 6 are 30. அதே 6 வந்து நம்ம மேலேயும் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 6 3s are 18. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க, நியூமரேட்டர் 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3/5 is equal to நியூமரேட்டர் வந்து 27, நம்ம டினாமினேட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும்? 9. ஸோ அதே 9 நம்ம டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 9s are 45 is the answer. Question number 5 பாருங்க, find the equivalent fraction 36/48 with a sum வந்து நியூமரேட்டர் 9. இதுவும் நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம் இல்லையா, அதே மாடல் தான். ஸோ நம்ம வந்து இப்போ எந்த ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம எழுது பண்ணணும்? 36/48க்கு. ஸோ 36/48 equal to நியூமரேட்டர் வந்து நமக்கு 9 சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து டினாமினேட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் நம்ம டிவிஷன் மாதிரி வச்சு கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு ஈஸி மெத்தட் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த சைட்லேருந்து பாருங்க. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா 9 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வந்து 36 வரும்? 4 டைம்ஸ். ஸோ இந்த சைட்லேருந்து பண்ணுறதுனால டிவைடட் பை 4 பண்ணுறோம். ஸோ 36 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ அதே 4 வந்து டினாமினேட்டர்லேயும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 48 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 is the answer. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, டினாமினேட்டர் 4 சொல்லியிருக்கிறாங்க, சேம் திஸ் ஃப்ராக்ஷனுக்கு தான். ஸோ 36/48 equal to டினாமினேட்டர் தான் நமக்கு 4, நியூமரேட்டர் வந்து we have to find out. ஸோ இதுவும் நமக்கு அதே தான், சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லேருந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் இது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா இந்த சைட்லேருந்து வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டிவிஷன் மாறிடும். ஸோ 4ல் வந்து எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 48 வரும்? 12. ஸோ அதே 12ல் வந்து இந்த சைடு 48 வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடச்சிரும். அதே 12ல் வச்சு நியூமரேட்டரையும் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 3. ஸோ 3/4 is the answer. நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ராக்ஷனை வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/4 கிடைக்கும். இப்போ 12 டேபிள் எடுத்தோன்னா 3 12s are 36, 4 12s are 48. ஸோ 3/4 வந்துருச்சா? ஸோ இதுதான் ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். Question number 6 பாருங்க, check whether the given fractions are equivalent. நமக்கு fractions கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவலண்டா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சம் பாருங்க, 5/9 இருக்கு, 30/54 இருக்கு. ஸோ 5/9 வந்து 30/54க்கு ஈக்குவலண்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த மேலேயும் கீழேயும் சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். 5ல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 6. ஸோ 5 6 are 30. அதே 6ஆல் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 9s are 54. ஸோ நமக்கு கரெக்டாக வருதா? ஸோ இது ரெண்டும் வந்து அப்போது ஈக்குவலண்ட். எஸ். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, 3/10 12/50 இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவலண்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 3/10 is equal to 12/50. இதுவும் நமக்கு வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ 3யோட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4. அதே 4 வச்சு நம்ம டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 4s are என்ன வருது? 40 வருது. பட் இங்கே என்ன இருக்கு? 50 இருக்கு. அப்போ நோ, இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க, 7/13 is equal to 5/11 அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது, இதுவும் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ரெண்டு ஃப்ராக்ஷனுமே சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் ஃப்ராக்ஷன். ஸோ நோ, இட் இஸ் நாட் அ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். த ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்பர் 7 பாருங்க, ரெடியூஸ் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நம்ம ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு அதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 48/60 இருக்குது. இது சேம் டேபிள்ஸில் போகிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ 48 எந்த டேபிளில் போகும்? 48 to 60யும் 2.
2 டேபிள்ஸில் நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்ம 12 டேபிள்ஸில் எடுத்தோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 2னா அகெயின் நம்ம ஃபர்தராக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 12 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 வரும். இது 5 வரும். ஸோ 4/5. ஸோ இதுதான் வந்து இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 150/60 இருக்குது. ஸோ 150/60 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு 0 இருக்குது. ஸோ 0வை கேன்சல் பண்ணலாம்ல. மேலேயும் கீழேயும் ஒரு 0வை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 15/6 இருக்குது. இது ஃபர்தராக நமக்கு எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் 2 டைம்ஸ் போகும். இது 5 டைம்ஸ் போகும். ஸோ 5/2 இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கொஸ்டினே நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால நமக்கு ஆன்சரும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. 84/98 இருக்குது. ஸோ 84/98 எந்த டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள்ஸில் பண்ணலாமா? 42 டைம்ஸ் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 49 டைம்ஸ் வரும். இது ஃபர்தராக எந்த டேபிள்ஸில் வரும்? 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். இது 7 டைம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இந்த ஃப்ராக்ஷனுக்கு இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்க. 12/52 இருக்குது. இது எந்த டேபிள்ஸில் போகும்? 2 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12 வரும். இது வந்து 2 2s are 4 6 26 டைம்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் அகைன் நமக்கு 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. இது வந்து 13. ஸோ 3/13 தான் ஆன்சர். ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 7/28 இருக்குது. இது எந்த டேபிளில் போகும்? 28 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போகும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ரமேஷ் had 20 pencils, Sheelu had 50 pencils and Jamal had 80 pencils. After 4 months, Ramesh used up 10 pencils, Sheelu used up 25 pencils and Jamal used up 40 pencils. அதாவது ரமேஷ் கிட்ட வந்து 20 pencils இருந்தது, ஷீலு கிட்ட 50 இருந்துச்சு, ஜமால் கிட்ட 80 இருந்தது. 4 monthsக்கு அப்புறமா ரமேஷ் வந்து 10 pencils வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான், ஷீலு வந்து 25 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான் அண்ட் ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா 40 யூஸ் பண்ணியிருக்கிறான். வாட் ஃப்ராக்ஷன் டிட் ஈச் யூஸ் அப்? ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுது, அவங்க ஹோல் குவான்டிட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாருமே ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரமேஷ்க்கு வந்து 20 இருந்துச்சுன்னா 10 யூஸ் பண்ணியிருக்கிறான், ஷீலு வந்து 50 இருந்துச்சுன்னா 25 யூஸ் பண்ணியிருக்கிறான் அண்ட் ஜமால் வந்து 80 இருந்துச்சுன்னா 40 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, check if each has used up an equal fraction of his or her pencils. ஸோ இங்கே 3 பேர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரமேஷ் had 20 pencils, ஷீலு had 50 pencils, ஜமால் had 80 pencils. After 4 months, Ramesh had 10 pencils, ஷீலு had 25 pencils, ஜமால் had 40 pencils. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, ஃப்ராக்ஷன் ஃபார் யூஸ்ட் அப் பென்சில்ஸ். ஸோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்குடைய ஃப்ராக்ஷன்ஸ் எழுதணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், டோட்டல் குவான்டிட்டி வந்து எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கணும், நியூமரேட்டரில் அவங்க யூஸ்ட் அப் பண்ண பென்சில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ரமேஷ்க்கு வந்து டோட்டல் பென்சில்ஸ் அவன்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 20. அவன் யூஸ்ட் அப் பண்ண பென்சில்ஸ் 10. ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 இஸ் த ஆன்சர். இதுதான் இந்த ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஷீலுக்கு டோட்டல் பென்சில்ஸ் எவ்வளவு? 50. அவள் யூஸ் பண்ணது 25. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டேபிள்ஸில் பார்த்தோன்னா 5 5s are 25, 10 5s are 50. அகைன் 5 டேபிள்ஸில் பண்ணுறப்ப இதுவும் நமக்கு 1/2 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜமால் கிட்ட டோட்டல் எத்தனை பென்சில்ஸ் இருந்துச்சு? 80. யூஸ்ட் அப் பண்ணது 40. ஸோ இப்போ ஜமாலுக்கு பார்த்தீங்கன்னா 40/80. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் பண்ணுவோம். 1 4 is 4, 2 4s are 8. ஸோ 1/2. ஸோ மூணுமே நமக்கு 1/2 தான் வந்திருக்கு. ஸோ அவங்க கேட்டாங்க இல்லையா, எல்லா ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாருமே யூஸ்ட் அப் பண்ண பென்சில்ஸோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலான்னு கேட்டாங்க. ஸோ எஸ் ஈச் ஹேஸ் யூஸ்ட் அப் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எழுதிடணும்.
Question number 9 பாருங்க. Match the equivalent fractions and write 2 more of each அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு இதெல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரியுது சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மாற்றணும்னா நமக்கு இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செம்மில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, 250/400 கொடுத்துருக்காங்க. ஸோ 250/400 அப்படின்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ஸில் வந்து இது 5 டைம்ஸில் வரும். இது எத்தனை டைம்ஸில் வரும், 8 டைம்ஸில் வரும். ஸோ 5/8. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து 5/8 வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 180/200 இருக்குது. ஸோ 180/200 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆயிரும். 2 டேபிள்ஸில் வந்து 9 2s are 18, 10 2s are 20. ஸோ செகண்ட் ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன வருது, 9/10. நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ராக்ஷன் 660/990 இருக்குது, 990. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து எந்த டேபிள்ஸில் போகும், 11 டேபிள்ஸில் போகும். 6 டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகும். அகைன் இது எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும். 2 டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். ஸோ 2/3. இது வந்து நமக்கு தேர்ட் ஃப்ராக்ஷனாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது, 180/360 இருக்குது. ஸோ 180/360 இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆகும். இது எந்த டேபிள்ஸில் போகும், 2 டேபிள்ஸில் இது பண்ணலாமா, 9 டைம்ஸ் வரும். இது வந்து 18 டைம்ஸ் வரும். அகைன் நம்ம 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1/2 வரும். ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃப்ராக்ஷன் வந்து 220/550 இருக்குது. ஸோ இது 0 கேன்சல் பண்ணலாம். இது எந்த டேபிள்ஸில் போகும், 11 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் போகும். ஸோ 2/5. இது வந்து நமக்கு ஃபிஃப்த் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வந்திருக்கு, 5/8 வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 5/8க்கு வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன வந்திருக்கு, 9/10 வந்திருக்கு. ஸோ இதை வந்து செகண்டுக்கு மேட்ச் பண்ணணும். தேர்ட் ஃப்ராக்ஷன் என்ன வந்திருக்கு, 2/3 வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 2/3க்கு மேட்ச் பண்ணணும். ஃபோர்த் ஃப்ராக்ஷன் என்ன வந்திருக்கு, 1/2 வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1/2க்கு மேட்ச் பண்ணணும். ஃபிஃப்த் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 2/5 வந்திருக்கு. ஸோ 2/5க்கு மேட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் 2 more of each அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸுக்கு இன்னும் 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ், 2 more ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம், மேலேயும் கீழேயும் நம்ம சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2ஆல் எடுத்தோன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 3 2s are 6. அப்போ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனுக்கு இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இன்னொரு ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் அகைன் நான் வந்து ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மேலேயும் கீழேயும் சேம் நம்பரில் தான் பண்ணணும். ஸோ 4 3s are 12, 6 3s are 18. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷனுக்கு இப்போ 2 எக்ஸ்ட்ரா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 2/5 இருக்கு. 2/5க்கு இப்போ 2 more ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுத போகிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். 2 2s are 4, 5 2s are 10. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கு வந்து ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். எந்த நம்பர்னாலும் பண்ணலாம். 3 4 5 6 எந்த நம்பர்னாலும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். 4 3s are நமக்கு என்ன வரும், 12, 10 3s are 30. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 1/2 இருக்கு. ஸோ 1/2க்கு எழுதணும்னா 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2/4. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ வந்து 2/4க்கு பார்த்தீங்கன்னா 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 2 3s are 6, 4 3s are 12. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் நமக்கு 5/8 இருக்கு. ஸோ 5/8க்கு நம்ம எழுதலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 5 2s are 10, 8 2s are 16. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இதுல இருந்து அகைன் வந்து ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 3s are 30, 16 3s are என்ன வரும், 6 3s are 18, 1 48 வரும். ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 9/10 இருக்கு. 9/10க்கு எழுதுறோம் அப்படின்னா 2
2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 9 2s are 18, 10 2s are 20. இதுலேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், ஸ்மால் நம்பர்லேயே பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? 36. 22s are 40. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, ரைட் ஷேடட் போர்ஷன் அஸ் ஃப்ராக்ஷன். ஸோ ஷேடட் போர்ஷனுக்கு ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. அரேஞ்ச் them in ascending and descending order using correct sign between the fractions. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிட்டு அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டரும் நம்ம அந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எழுதணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சருக்கு நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எழுதுவோம். ஸோ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது? 8 இருக்குது. மேலே 4 கீழே 4 இருக்குது. ஸோ 8 இருக்குது. ஷேடட் போர்ஷன் எவ்வளவு இருக்குது? 3/8. நெக்ஸ்ட்டு இதுவும் 8 தான் இருக்குது. ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இது 8 தான் இருக்குது. ஷேடட் பார்ட்ஸ் 4 இருக்குது. இது 8 தான் இருக்குது. ஷேடட் பார்ட் 1 இருக்குது. ஸோ நம்ம அவங்க கேட்ட ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. ஷேடட் போர்ஷன் கூடிய கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அசனிங் அண்ட் டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். அசனிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக், டிசைனிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். ஸோ இப்போ வந்து ஃப்ராக்ஷன்ஸில் நீங்கள் அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் பண்ணுறப்போ நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம நார்மலாக நம்பர்ஸ்க்கு எப்படி அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஸோ இங்கே டினாமினேட்டர் எல்லா ஃப்ராக்ஷன்ஸுக்குமே பாருங்கள் 8 8 8 8 ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அசனிங் ஆர்டர் டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸ்மால் டு பிக் ஆர்டரில் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் எது ஸ்மால்? ஃபஸ்ட்டு வந்து அசனிங் ஆர்டர்னு எழுதிக்கலாம். அசனிங் ஆர்டர். ஸோ அசனிங் இதில் வந்து ஸ்மால் நம்பர் என்னது? 1. இப்போ 1/8. செகண்டு ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா 3/8. நெக்ஸ்ட்டு வந்து 4/8. நெக்ஸ்ட்டு வந்து 6/8. அதே மாதிரி டிசைனிங் ஆர்டர் எழுதலாம். டிசைனிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். ஸோ இதில் வந்து எது பிக்? 6/8. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், அவ்வளோதான். 6/8, 4/8, 3/8, 1/8. அடுத்து என்ன கேட்குறாங்க? கரெக்ட் சைன் யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. கிரேட்டரா லெஸரா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அசனிங் ஆர்டருக்கு வந்து 1/8 இஸ் லெஸர் தென் 3/8. ஸோ இதுதான் லெஸர் சிம்பிள். 3/8 is lesser than 4/8. 4/8 is lesser than 6/8. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் டிசைனிங் ஆர்டருக்கு 6/8 is greater than, இதுதான் கிரேட்டர் சிம்பிள். ஸோ greater than 4/8. 4/8 is greater than 3/8. 3/8 is greater than 1/8. ஸோ இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. இதுவும் அதே மெத்தட் தான். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிடலாம். ஸோ இதில் இந்த பிக்சர் பாருங்க. இதில் வந்து டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 9. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 9 இருக்குது. ஷேடட் பார்ட்டு 8. நெக்ஸ்ட் இதுக்கு டோட்டல் பார்ட் 9 தான். ஷேடட் பார்ட் வந்து 4. இதுக்கும் 9 தான் இருக்குது. ஷேடட் பார்ட்டு 3. இதுக்கும் 9 தான் இருக்குது. ஷேடட் பார்ட்டு 6. ஸோ இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து அசனிங் ஆர்டர் எழுதுவோம். ஸோ இதில் ஸ்மால் நம்பர் எது? இதுலேயும் நீங்கள் பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் ஸ்மால் நம்பர் என்னது? 3/9, 4/9, 6/9 அண்ட் 8/9. டிசைனிங் ஆர்டர் வந்து பிக் டு ஸ்மால். பிக் நம்பர் இது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிடலாம். 8/9, 6/9, 4/9, 3/9. இப்போ அதோட அப்ரோப்ரியேட் சிம்பிள் போடணும். ஸோ 3/9 இஸ் லெஸர் தென் 4/9. 4/9 இஸ் லெஸர் தென் 6/9. 6/9 இஸ் லெஸர் தென் 8/9. டிசைனிங் ஆர்டருக்கு 8/9 இஸ் கிரேட்டர் தென் 6/9. 6/9 இஸ் கிரேட்டர் தென் 4/9. 4/9 இஸ் கிரேட்டர் தென் 3/9. சி சம் பாருங்க. ஷோ 2/6, 4/6, 8/6 and 6/6 on the number line. ஸோ ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணணும். புட் அப்ரோப்ரியேட் சைன்ஸ் பிட்வீன் த ஃப்ராக்ஷன்ஸ் கிவன். ஸோ அப்ரோப்ரியேட் சைன்ஸ் கிரேட்டர் தெனா, லெஸர் தெனா, ஈக்குவல் டு அப்படின்றது இந்த 4 சம்ஸ்க்கும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம இந்த நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணலாம். இப்போ 2/6 இருக்குது. ஸோ 2/6 வந்து எங்கே லையாக இருக்குது அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2/6 வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 2 வந்து 6ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டோம்னா 6 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். ஸோ நீங்கள் வந்து
கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கணும்னு தேவையில்ல. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தா போதும். ஸோ இதுக்கு வந்து 0.3 வருது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து 0.3 வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது? 4/6 இருக்குது. ஸோ 4 வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்? 0 பாயிண்ட் வச்சுருவோம், இங்கே 0 போட்டுருவோம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 6 6 ஆர் 36 வரும். ஸோ இது நமக்கு 0.6 வரைக்கும் ஒரு டிஜிட் வந்துருச்சு. ஸோ 0.6 செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு வந்து 0.6 வருது. தேர்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து என்ன இருக்குது? 8/6 இருக்குது. ஸோ 8 வந்து 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த நம்பர் பிக்கராக தான் இருக்குது. ஸோ 1/6 is 6. ஸோ ரிமைண்டர் வந்து 2. இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டோன்னா 3 6 are 18. ஸோ இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரைக்கும் செஞ்சால் போதும். ஸோ 1.3 வருது. இதுதான் நமக்கு தேர்ட் ஃப்ராக்ஷனுக்கு. ஃபோர்த்து ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன இருக்குது? 6/6 இருக்குது. 6/6 இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஸோ 1 வந்து நமக்கு ஒரு ஹோல் நம்பர். இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 0.0 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 0லேருந்து 1க்குள்ளே லை ஆகிருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. ஸோ 1க்கு அப்புறமா தான் வரும். 1லேருந்து 2க்குள்ளே இந்த பாயிண்ட் வந்து லை ஆகிருக்கும். இது வந்து 6/6. இது வந்து ஹோல் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக 1லேயே லை ஆகிருக்கும் இந்த பாயிண்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ இங்கே வந்து நம்ம பிளாட் பண்ணோன்னா 0 போட்டாச்சு. இங்கிட்டு ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ நமக்கு என்ன இருக்குது? 2/6, 4/6, 8/6, 6/6 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1/6, 2/6, 3/6, 4/6, 5/6, 6/6. ஸோ 6/6ன்றது நமக்கு இங்கே 1. அதுக்கப்புறம் என்ன வரும்? 7/6, 8/6, 9/6, 10/6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பிளாட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2/6 நமக்கு தேவை. ஸோ 2/6 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4/6 தேவை. ஸோ 4/6 இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். 8/6 வந்து 1க்கு அப்புறமா தான் வந்திருக்கும். ஸோ 1க்கு அப்புறமா இருக்குது. ஸோ இது 8/6. நெக்ஸ்ட்டு வந்து 6/6. 6/6 அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக 1 அப்படின்ற பாயிண்ட்டு தான். ஸோ இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அப்ரோப்ரியேட் சைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5/6 இருக்குது, 2/6 இருக்குது. டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக நம்பர் கம்பேரிசன் மாதிரியே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 5 தான் பிக்கர் வென் கம்பேர்ட் டு 2. ஸோ 5/6 இஸ் கிரேட்டர் தென் 2/6. இது வந்து பார்த்தீங்கன்னா 3/6 0 இருக்குது. ஸோ 3/6 0 இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா 3யை வந்து ஃபஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்ட் 5 6 are 30. ஸோ 0.5 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது அப்படின்னா இன்பிட்வீனில் தான் நமக்கு என்ன இருக்கும்? இந்த 0.5 இருக்கும். 0.5 வந்து இன்பிட்வீனில் தான் லை ஆகிருக்கும். 0.5. ஸோ 0 இருக்குது. 0க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? 0.5 வரும். இப்போ 0.5 தான் பிக்கர். அப்போ 3/6 இஸ் கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட்டு 1/6 இருக்குது, 6/6 இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ எது பிக்கர்? 6 தான் பிக்கர். ஸோ 1/6 இஸ் லெஸர் தென் 6/6. இதுவும் பாருங்கள் 8 தான் பிக்கர். ஸோ 8/6 இஸ் கிரேட்டர் தென் 5/6. சில்ட்ரன் கொஸ்டின் நம்பர் 2லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.